ஹாய் மக்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா, ஜனநாயகன்ற ஒரு தமிழ் மூவி ஆன்லைனில் ரிலீஸ் ஆகி பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, வைரலாகவும் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், விஜய்ன்ற ஒரே ஒரு தனிப்பட்ட நபரை பேஸ் பண்ணிக்கிட்டு அவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் 30 to 33 இயர்ஸாக வந்து அவர் சம்பாதிச்ச பேர், புகழாக இருக்கட்டும், ஸ்டார்டம்மு, இது அவரோட இன்கம் 250 to 300 crores சொல்கிறாங்க. அதெல்லாம் விட்டு போட்டு தனக்கு வந்து லைஃப்பில் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு அரசியலுக்கு வந்துக்காரு. இந்த அரசியலில் பார்த்திங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் கண்டென்ட் வைஸாகவும் சரி, பொலிட்டிக்கல் லீடர்ஸ் சைட்லையும் சரி பயங்கர ப்ரெஷராக அவருக்கு போடுறாங்க. ரீசெண்டாக நடந்த கரூர் சம்பவத்தில் வந்து 41 பேர் இறந்துருப்பாங்க. அதுக்கு வந்து இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழைய இவர் மேலே தூக்கி போட்டிருப்பாங்க. பட் அது மக்கள் மனசில் வந்து ஆல்ரெடி எடுப்படலை, ஒர்க் அவுட்டும் ஆக கிடையாது. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஜனநாயகன்ற ஒரு தமிழ் மூவி வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது, அதுவும் ரிலீஸ் பண்ண விடாமல் சர்டிஃபிகேட் கொடுக்காம அது டிலே பண்ணி, அதுக்கப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து ஒரு கோர்ட்டுக்கு போய் அங்கே அப்பீல் பண்ணி, அதுக்கப்புறம் அங்கே ஒரு மேல்முறையீடு போய் அங்கே அப்பீல் பண்ணி ஃபைனலாக வந்து எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரிவிஷன் கமிட்டியே போகிறோன்னு சொல்லிட்டு ரிவிஷன் கமிட்டியும் கொடுத்து, அந்த ரிவிஷன் கமிட்டியில் 8 to 9 மெம்பர்ஸ் ஆல்ரெடி அந்த மூவியை பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொன்ன பிறகு அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணிக்கிறாங்க சிபிஎஃப்சியை போயிட்டு, எனக்கு வந்து நீங்கள் இந்த மூவியை வந்து நான் வந்து எலெக்ஷன் டைம்லையோ இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறமோ ரிலீஸ் பண்ணுறது கிடையாது, எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு தான் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம், ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து விட்ருங்க அப்படின்னு அவர் கெஞ்சி கூத்தாடிக்கிறாரு. அப்போ அவங்க சொன்ன ஆன்சர் என்னன்னாக்கா, இல்லைங்க இந்த மூவியில் வந்து நிறைய பொலிட்டிக்கல் கண்டென்ட் இருக்குது, எனக்கு வந்து இந்த மூவியை வந்து எலெக்ஷன் கமிட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆனால் எலெக்ஷன் கமிட்டி இது வரைக்கும் பார்க்கவும் இல்லை, அதுக்கு ரெஸ்பாண்டும் பண்ண கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் வேறு ஒரு மூவிக்கு நடந்திருக்கான்றது எனக்கு கேட்டாக்கா எனக்கு என்னோடய ஞாபகத்தில் எதுவுமே கிடையாது. நான் ஆக்சுவலி வந்து ஒரு சினிமா லவர் தான், ஆக்சுவலி விஜய் ஃபேன் தான் நான், அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பட் இந்த ஒரு மூவி எந்த ஒரு ஃபேனாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு ப்ரொடக்ஷன் டீமாக இருந்தாலும் சரி, யாருக்குமே இந்த மாதிரி சம்பவம் நடக்கவே கூடாது. பிகாஸ் 450 to 500 crore ஒரு மூவியை போட்டு அவங்க இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்கனாக்கா அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒர்க் அவுட் இருக்குது, எவ்வளோ பேர் ஹார்ட் ஒர்க்கு, டெக்னீஷியனுடைய ஹார்ட் ஒர்க் இருக்கும், இவ்வளோ வேறு செஞ்சுருப்பாங்க, எல்லாமே இருக்கும். அவங்களோட உழைப்பு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஸோ எவ்வளோ தான் லாஸ் ஆச்சுன்றது நமக்கு அது செகண்ட் மேட்ரு. பட் இது எல்லாமே சுற்றி நடக்கிறது ஒரே ஒரு சிங்கிள் பர்சனை நம்பி மட்டும்தான். விஜய் என்ற ஒரு மனுஷனை வந்து கீழே டவுன் பண்ணி ஆகணும், அவர் பொலிட்டிக்கல் கரியரை கீழே டவுன் பண்ணணும், அவன் வந்து பொலிட்டிக்கலில் மேலே ஏறக்கூடாது. ஜனநாயகன் மூவி ரிலீஸ் ஆனால் நிறைய மக்கள் மத்தியில் வந்து நிறைய அவருக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்றதுனாலவே வந்து இந்த மூவியை ரிலீஸ் பண்ண விடாமல் டிலே பண்ணி ஃபைனலாக அந்த மூவி வந்து ஆன்லைன்லேயே ரிலீஸ் ஆயாச்சு. ஸோ வந்து இந்த மூவி இது ரிலீஸ் ஆனாக்கா வந்து யாரும் மக்கள் வந்து அவர் வந்து ஒரு கலெக்ஷன்ஸை எடுக்க முடியாது, அவரோட ஃபேரல் பார்ட்டி டேமேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முழுக்க ஒரு கெட்ட எண்ணத்தில் அது யார் பண்ணான்னு தெரியல. அது கூடிய சீக்கிரம் அதை கண்டுபிடிச்சிருவானுங்க. அது சிபிஎஃப்சிலேருந்து இதாச்சா, இல்லை வந்து ப்ரொடக்ஷன் டீமில் வந்து எடிட்டிங் டீமோ டைரக்ஷன் டீமோ யாராச்சும் மூவி லிக்விட் பண்ணிட்டாங்களா, இல்லை வந்து கூகுள் பேக்கப் இருக்கு இல்லைங்களா, கூகுள் டிரைவ், அதிலிருந்து ஏதாச்சும் மூவி ரிலீஸ் ஆச்சு அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான் இப்போ போயிட்டுருக்கு. ப்ராப்பரான ரிசல்ட் ஒன்றும் நமக்கு வரல. ஆனால் அங்கே பாருங்கள், ஒரு மூவியை வந்து ரிலீஸ் பண்ண விடாமல் தடை பண்ணுறதே ரொம்ப தப்பு. ஆனால் தடை பண்ணிட்டாங்க. இதுக்கு முழுக்க காரணம் என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்க அப்படின்னா சிபிஎஃப்சி, இதுக்கு பின்னாடி இருக்கிறது பிஜேபியாக இருக்கலாம், டிஎம்கேவாக இருக்கலாம், இல்லை ஏடிஎம்கேவாக இருக்கலாம், யாராச்சும் இருக்கலாம். ஆனால் இது இப்போ பண்ணது வந்து முழுக்க கம்ப்ளீட்டாகவே வந்து யாருக்குமே நடக்கக்கூடாத ஒரு சம்பவம். ஸோ மக்களே, இது வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் லிங்க் வந்தாச்சு, டெலிகிராம்லேயும் லிங்க் வந்தாச்சு, இன்ஸ்டாகிராம்லேயும் லிங்க் வந்தாச்சு. எல்லாமே ஃபேக் அக்கௌண்ட்டு தான். ஏன்னா அந்த அக்கௌண்ட்டை என்னால் இங்கே போட முடியும், ஆனால் போட்டாக்கா அது நிறைய பேர் அந்த அக்கௌண்ட்டில் கிட்ட போயிட்டு வந்து லிங்க்கை கேட்பாங்கன்றதாலே எனக்கு நான் போட விரும்பலை. அதே மாதிரி ட்விட்டர்லேயும் வந்து இப்போ வந்து லிங்க்கெல்லாம் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து இந்த லிங்க் வந்து க்ரியேட் ஆகிட்டு தான் இருக்குது, எல்லோரும் டவுன்லோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து மக்களே என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா, யாருமே இந்த மூவி டவுன்லோட் பண்ண வேண்டாம், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மூவி வந்து நம்ம தேட்டரில் தான் வாட்ச் பண்ணணும். பிகாஸ் ஒரு மனுஷன் 33 இயர்ஸுக்கு மேலே வந்து அவருக்கு வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் விட்டுட்டு வெளியே வந்துக்கிறாரு. அவருக்கு ஒரு நல்ல ஒரு பேரல் பார்ட்டி கொடுக்கணும். இது விஜய்ன்றது மட்டுமே கிடையாது, இன்கேஸ் எந்த நடிகராக இருந்தாலுமே சரி அவருக்கு நல்ல ஒரு பேரல் பார்ட்டி அமைக்கணும். அது விஜய்ன்றதுனால அது கொஞ்சம் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல எக்ஸ்பெக்டேஷனே இருக்குது, ஹைப் ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. ஸோ மக்களே, ஸோ வந்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். யாரும் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ண வேண்டாம், ஷேரும் பண்ண வேண்டாம். ஸோ ஆல்ரெடி வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து நிறைய வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து அஃபீலாக வந்து என்கொயரி வந்துச்சு அப்படின்னா யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணாங்கன்ற ஒரு அஃபிஷியலாகவே என்கொயரிலாம் போகும். ஸோ வந்து எச்சரிக்கையாகவே இருங்க, யாரும் வந்து ஷேர் பண்ண வேண்டாம், டவுன்லோட் பண்ண வேண்டாம், இதை நம்ம கேட்டுக்கிறது. தேங்க்யூ வெரி மச். இந்த மாதிரி சம்பவம் யாருக்குமே நடக்கவும் கூடாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணணும். சிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும். இந்த ப்ரொடக்ஷன் டீம்ன்றது இது கிடையாது, சங்கங்களால் இருக்கிற அந்த டீம் எல்லாமே வந்து ஒரு 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 டிசிஷன் மேக்கிங் பண்ணி வந்து மூவியை ரிலீஸ் பண்ணாக்க என்ன ஒரு தண்டனை கொடுக்கணுமோ அப்படின்ட்டு ஒரு லாவை க்ரியேட் பண்ணால் இதுக்கு வந்து ஒரு ஃபைனலாகவே சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். இந்த மூவி தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாகவே இருக்கணுன்றது என்னோட ஆசையும் கூட. தேங்க்யூ வெரி மச் மக்களே.